பிரியாணி பவுடர் தான் ரெடி பண்ண போகிறேன். மல்லி 200 கிராம், பிரிஞ்சி இலை 12, பட்டை 20 கிராம், மராட்டி மொக்கு 10 கிராம், மிளகு 4 ஸ்பூன், ஏலக்காய் 2 ஸ்பூன், ஜாதி பத்திரி 5 கிராம், முந்திரிப்பூ 10 கிராம், கசூரி மேத்தி 8 ஸ்பூன், கிராம்பு 10 கிராம், கல்பாசி 5 கிராம், சோம்பு 60 கிராம், சீரகம் 50 கிராம், கசகசா 20 கிராம், ஜாதிக்காய் 8 கிராம். எல்லா பொருட்களையுமே நீங்கள் நல்லா கமகம வாசனை வர வர வறுத்தாலே போதும். நல்ல சூடு ஏறும்படியாக வறுத்தா கூட போதும். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் அரைக்கும் போது கடையில் வாங்கின பொடி மாதிரி நல்ல மணமாக இருக்கும். எல்லா பிரியாணிக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். குருமா வகை வெஜ்ஜு குருமா, நான்வெஜ் குருமா எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். தக்காளி சாதத்துக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வெயிலில் காய வச்சு கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம். சூடு ஏறும்படியாக வெயிலில் காய வச்சு கூட மிக்ஸி ஜாரில் அரைச்சி கண்டெய்னரில் போட்டு வச்சோம்னு சொன்னால் 6 மாதம் வரை நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக இதே அளவுகளோட இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கடையில் வாங்க வேண்டாம். காசையும் மிச்சப்படுத்தலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.